பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா இந்த கால வேளையில் உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நிகழ்ச்சி மூலிமா தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களை யாவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து நம்ம தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53:5. ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தொடர்ந்து இந்த லென்ஸ் டே தபஸ் காலத்தில் அநேகர் உபவாசம் இருக்கிறாங்க. அநேகர் பல ஜப கூட்டத்தில் கலந்து கொண்டு சிலுவை தியானித்து கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்ம தேவனுடைய அந்த சிலுவின் பாடுகளை, அந்த சிலுவின் உபதேசங்களை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம இரட்சகராக இயேசு அந்த சிலுவிலை சம்பாதி வச்ச அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் சோதித்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் ஏன் இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, பிசாசின் அடிமைக்குள்ள இருக்கிறாங்க, அநேகர் வியாதியின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அநேகர் கடை என்ற தரித்திரக்குள்ள இருக்கிறாங்க. காரணம், அநேகர் பேர் கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இரட்சகராக வெளிப்பட்டு அந்த சிலுவையில் அத்தனை பாடுகள் பட காரணம், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன், அவரை நேசிக்கிறேன், அவரை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையில் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆமென். என் அன்பு சகோதரா, எதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலை காயப்பட வேண்டும், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டும்? எதுக்காக காயம் தழும்புகளாக அவர் வாதிக்கப்பட வேண்டும்? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக வேண்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதினாலே, பலவீனத்தினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது உன் குடும்பத்தில், உன் வீட்டில் யாரோ ஒருத்தர் அடிக்கடிக்கு வியாதி, பலவீனங்கள், நோய்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் யோசிக்கலாம், இந்த வியாதி என்னை விட்டு போகாதா, இந்த நோய் என்னை விட்டு விலகாதா, ஐயோ பல வருஷமா இந்த வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த நோய், இந்த பலவீனம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ நான் மெடிசன் எடுத்து பார்க்குறேன், ஆனாலும் என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நோய் எங்களை விட்டு போக மாட்டேங்குது, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா, இதுக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, நினைத்து கொண்டிருக்கிற சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள். ஆமென். என் அன்பு சகோதரா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சும்மா அவர் சிலுவில காயப்படவில்லைங்க, அவர் சிலுவில தன் சரீர கிழிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அவருடைய தழும்புகளால், அவருடைய காயத்தினால் நாம் சுகமாக வேண்டும். எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டரால் கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்வது மனுஷனால கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இஸ் த ஹீலர். இயேசு கிறிஸ்து சுகமாக்குற தேவன். அவர் பரம வைத்தியராக இருக்கிறார், யெகோவா ராஃபா இருக்கிறார். நீங்க சிலுவையில், இயேசுப்பா எனக்காகத்தான் நீங்க காயப்பட்டீங்க, எனக்காகத்தான் சிலுவையில் உன் சரீரம் பிக்கப்பட்டது, எனக்காகத்தான் தழும்புகளால் நீங்க அடிக்கப்பட்டீங்க. நீங்க விசுவாசிக்கும் போது உங்க தழும்புகளால் நான் சுகமாகிறப்பா, அந்த சுகமாக்குற வல்லமை இப்ப என் மேல இறங்கட்டும், என் குடும்பத்தில் இறங்கட்டும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாம சொல்றேன், அவருடைய தழும்புள்ள கரம், காயப்பட்ட கரம், ரத்த சிந்தின கரம், ஆணி அடிக்கப்பட்ட கரம், குஷ்ட ரோகிகளை தொட்டு சுகமாக்கின கரம் இப்போ உங்களுக்கு தொட போகிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்களை, செத்து கொண்டு வந்த எல்லா மரண கட்டுகளை என் தேவனோட தழும்புகளால் இப்போ நீங்க சுகமாக்க போறீங்க. விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சாமி, இந்த நெல்லவெளிக்கா சோத்திரிக்கிறப்பா, இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்தின் மூலியமா உங்களோட வார்த்தையை கேட்டு எந்த
இந்த வியாதி சுகத்துக்காக, நோயின் சுகத்துக்காக, பலவீனத்தின் சுகத்துக்காக மரண படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறாங்களோ, ஐயோ என் கணவன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, என் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என் பெற்றவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஐசி வார்டில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, ஐயோ வீட்டில் மரண படுக்கையில் இந்த வியாதியில் பல வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, இப்படி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய தழும்புள்ள கரம் அப்படிப்பட்டவங்க மேலே இப்போ தொடுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய தழும்புள்ள கரம் அவங்க மேலே பாய்வதாக, அவங்க சரீரத்தில் கொண்டு வந்துக்கிற எல்லா சத்துருவின் வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், எல்லா மரணக்கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய தழும்புலக சுகமாவதாகப்பா. இதோ நீங்கள் தொட்டு கொண்டிருக்கா சோத்திரம். உங்களுடைய ஹீலிங் பவர், சுகமாக்குற வல்லமை ஒருத்தர் குணமாக்கி இருந்துக்கா சோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.